இருக்கலாம். எப்படி இருக்கிற? என்ன எல்லாம் இடம் கொஞ்சம் பொட்ட புரியுற மாதிரி இருக்கு. எல்லாம் படுக்குதுடி. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பாதி வீட்டுக்கு போயிடுச்சு இருக்கு. ஏடி அவங்க இதை வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போமா? நம்ம வீட்டுக்கு போலாம்னா வீட்டுக்கு போவோம். நம்ம எல்லாம் என்னதே அவங்க வீட்டுக்கு போனாலும் அடியே காலைல 6 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்? ஆமா அடி உண்மையிலே சொல்றேன். என்ன மாமா இந்த மாதிரி அழகான பிள்ளைய நான் ஊர்ல பார்த்ததே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? நீ நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுதானா? இல்ல மாமா. எந்த நாடு? நான் வெளிநாடு. வெளிநாடுலாம் எந்த நாடு? ஆமா மாமா. வெளிநாடுனா எந்த நாடு? ஆப்பிரிக்கா. நினைச்சேன் அப்பவே உன் முகத்தை பார்த்தேன். கலரை பார்த்தா தெரியலையா? ஐயோ கலர் அப்படி தாண்டி இருக்க மாமா. ஏடி நான் எத்தனை பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன். நீ பல பொம்பளைய பார்த்துருப்பேன். ஊர்ல தப்பா நினைக்க முடியாது. இல்ல மாமா வர்றப்ப போறப்ப ரோட்ல போறப்ப வர்றப்ப. ஆனா இன்னைக்குதான் நம்ம ஊர்ல முத ஒரு அழகான பிள்ளையா அது நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பிள்ளைய பாக்குறேன். நெஞ்சில மசுறு முளைச்சதான் பாத்திய. அப்புறம் வயிற்றுல முளைச்சத பாத்துருந்தேன். ஐயோ செத்துருப்பிய. அப்புறம் மாமா நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன். ஏன் தெரியுமா உங்களை நல்லா இருக்கலான்னு கேட்கிறேன். ஏன் அப்படி கேட்கிற? என்னதானா அக்கறை எங்க மேல என்னதானா வெளில சிரிச்சாலும் பேசினாலும் ஏன் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு இருக்காது மாமா. என் மனசுல கஷ்டத்தை வச்சுக்காதடி. எதா இருந்தாலும் ஓப்பனா. எப்ப மாமா? மனசை திறந்து சொல்லு மாமா. மனசு திறந்து சொல்லு. நான் வயசுக்கு வந்தோன்னு எங்க அப்பா சும்மா இருக்க முடியாம என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணும் பண்ணல. எனக்கு அருமையான ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. அவர் மாப்பிள்ளை பார்த்தாரா? ஆமா. அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன வேலை? இந்த வண்டிக்கெல்லாம் பஞ்சர் விட்டுறாங்கல்ல, அந்த பஞ்சர் விட்டுற கடை வச்சிருந்தேன் மாப்பிள்ளை. நல்ல வேலை தான். சரி பஞ்சர் விட்டுற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பஞ்சருக்கு பஞ்சர் 100, 150, 200 வரைக்கும் வாங்குறேன். சரி நல்லா சில்லற புழங்குது. 10 பஞ்சர் விட்டா போதும் சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் நம்பி கல்யாணத்தை முடிச்சுட்டேன். என்ன ஆச்சு? கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் முதல் ராத்திரி ரூம்ல படுத்திருந்தோம். சரி ராத்திரி 2 மணி இருக்கு மாமா. என்ன தூக்கத்துல தெரியாதனமா 2 குசு விட்டுருப்பேன் முறுக்கு. இல்ல மாமா முட்டை எத்தனை விட்டேன் முறுக்கு. அது பாட்டுக்கு டும்மு டும்முன்னு விழுந்துருக்கு முறுக்கு. காத்து போச்சு. இவனுக்கு உடனே யோசனை வந்துருச்சு. என்ன வண்டியில பஞ்சர் ஓட்டுனவனா பஞ்சர் ஓட்டுறியாவும் வந்திருக்கு முறுக்கு. செவனேன்னு தூங்கிக்கிட்டவன் நீ குண்டா கட்டா தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு. அதுக்குள்ள கொண்டு போட்டு நீ அமுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் போட்டு அமுக்குல மூச்சு தம் கொட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிச்சிருப்பேன் முறுக்கு. சரி இவன் முடிவே பண்ணிட்டேன். என்னது? தண்ணி நிறைய அத்தான் மேல வந்து கொப்பளிக்குது. பெரிய பஞ்சராத்தான் போகுது. ஒரு குப்பை இருக்க படுக்க போட்டு என்ன பண்ண நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டு வரட்டு தேய்ச்சு கை நிறைய சொல்யூஷன் அள்ளி ஊத்தி தடவி டீப்ப நறுக்கி போட்டு ஒட்டி போயிட்டாயா. அதுல இருந்து இந்த வழியா போற காத்து ஃபுல்லா வாய் வழியா புட்டு போய்கிட்டு இருக்கு. ஏண்டி வயிறு ரொம்ப போச்சு. நல்ல வேலை டீ போட்டு நினைச்சு பிடிச்சிட்டு அடைச்சான். இல்லன்னா டீ பிளஸ் நினைச்சு உள்ள கம்பியை ஓட்டுக்கிட்டு 2 ஆட்டு ஆட்டின்னு வச்சுக்க. நல்லா இருக்க முடியும் உனக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அதோட அவர்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது கம்பியா வரேன். அடுத்த ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அடுத்து யாரு? கொத்தனார கல்யாணம் பண்ணேன். நல்ல சம்பளம். கொத்தனார கல்யாணம்னா 1700 சம்பளம். அந்த காலைல 10 மணிக்கு வேலைக்கு போகணும். 3 மணிக்கெல்லாம் வீட்டுல வந்து படுத்து தூங்கிடுறேன். கொத்தனார கல்யாணம் பண்ண நல்லா சில்லற பழங்க. நம்ம வீடு மேல வீடு கட்டிடுவேன், மாடி மேல மாடி கட்டிடுவேன். சந்தோஷம் பட்டு கல்யாணம் பண்ணேன். சரி கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கல்யாணம் பண்ணவே உண்மையிலேயே கொத்தனார் கிடையாது. அப்புறம் என்ன வேலை பார்த்தாரு? இந்த கொத்தனார் வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சார ஓட்டை அடைப்பாங்க இல்ல, அந்த கொத்தனாரை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி முறுக்கு ஓட்டை அடைக்கிற கொத்தனார். ஆமா கல்யாணம் பண்ணி 3 மணி இருக்கு. காலை போட்டு படுத்து கிடந்தேன். சரி இவனுக்கு ராத்திரில சார ஓட்டை அடைக்கிற ஆப்பு வந்திருக்கு முறுக்கு. இந்த இருக்குடா சார ஓட்டுறது செங்கக்கல் எடுத்து 2ஆ உழந்து உள்ள வச்சு அமைக்கி ஒரு கலை வேலையிட்டு சலுப்புன்னு அடிச்சால. இவன் இங்க அடிச்சது கலவை வாய் வெளியே வந்து நமக்கு வெளியே விழுந்துருச்சுடா. அதோட அவன் டிவைஸ் பண்ணிட்டேன். என்ன அப்புறம் ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா? அவர்தான் தங்கமான மனுஷன். என்ன மாதிரி பண்ணமா? அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். நீ தாண்டி வசதியான அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணா வீடு ஏசி, கக்கூசி ஏசி, கார் ஏசி. ஆமா நல்லா குழு 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 அடிக்க யோகத்தை பாருங்க. அப்படி தேமாமா கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் முடிச்ச 3 மாசம் முழுகாம ஆயிட்டேன். யாருக்கு? அரசியல்வாதிகிட்ட. சரி அந்த ஆளு சந்தோஷத்தை வீட்டுல அவர் மீட்டிங் மட்டும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு சொன்னேன். சரி மாமா உங்களெல்லாம் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு. இவன் உடனே சந்தோஷத்துல மைக்க கட்டி பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? இது நான் செஞ்ச சதியிலே எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போனா சதின்னு. மாசமா இருக்கிறதா இவன் செஞ்சு எதிர்கட்சி மேல வருவான். இதுலயுமே எதிர்கட்சிக்காரன் செஞ்சா பக்கத்து வீட்டுல எதிர்கட்சி இருந்தாலா? இல்ல மாமா ஒரே ஒரு ஆளுமே உட்காந்து குறுன்னு பாக்குறாப்புல நாடக அமைப்பாளர் மட்டும்தான். ஆமா சரி அடியே தோழி கோழியா? தோழி தோழி அடியே தோழி.
டோலி டோலி செவல் மேல கீழே இறங்கி இந்த நினைக்கியா ரெடி நல்லா இருக்கேடி அடி ஆ வினோதினி சொல்லுடி உனக்கிட்ட ஒன்று சொன்னா கோச்சுக்குருவியா கோச்சுக்க மாட்டேன் வினோதினி ஆ எனக்கு பொழைக்க தெரியல ஆ உனக்கு பொழக்க தெரியல ஒரு வாயிலே அடிப்பேன் இல்ல வாயில அடிக்கிறதுயா பின்ன நீ இப்படி பேசினவனை எப்படி அடிப்பாங்க யாரோ தப்பா கருத்துருக்காங்களே பின்ன வாயில அடிக்க மாட்டாங்களே அப்ப எதுலடி அடிப்பாங்க தெரியாதல தெரியாது சரி விட அப்புறமா முத்துராஜ் மாமா சொல்லி தர சொல்றேன் அப்புறம் அடி வினோதினி சொல்லிடி. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்க. கோச்சிக்கவே மாட்டீங்க சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணு. சரி. தண்ணி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு. பீடி குடிக்கிறவன கல்யாணம் பண்ணு. சரி. சிகரெட் அடிக்கிறவன கூட கல்யாணம் பண்ணு. இந்த கணேஷ் கோயில ஓராய பத்தி ஒரு குரூப்